அசையும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை பாதுகாக்க வேண்டும். இல்லையெனில் அந்த விளக்கு அணைந்துவிடும். அதனால் நாம் கேட்பதும் படிப்பதும் பார்ப்பதும் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் சாப்பிடுவதும் குடிப்பதும் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் யாருக்காவது கவலை, பயம், அமைதி இல்லாமை இருந்தால் நீங்கள் சமையல் செய்யும் போது அதில் சேர்த்து கொண்டு போங்கள். பரமாத்மாவின் சக்திகள் இந்த உணவில் நிரம்பி இருக்கின்றன. இந்த உணவு சாப்பாடு அல்ல, இது பிரசாதம். நமது வீடு சொர்க்கம், அதை தினமும் சேர்த்து கொண்டு போங்கள். நமது வீடு சொர்க்கம். நமது உறவுகள் மிகவும் அழகாக உள்ளன. நமக்குள் ஒற்றுமை உள்ளது, நமக்குள் சமத்துவம் உள்ளது. தினமும் சேர்க்கவும், இதையும் சேர்க்கலாம். ஒசை காண்டப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கவலைகளில் அவர் எனக்கு ஏன் இப்படி சொன்னார், அவர் எனக்கு ஏன் இப்படி செய்தார், என் வீட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் இருக்கின்றன, இந்த எண்ணங்களை நினைத்துக்கொண்டே கரண்டியை கிளறினால் நாளை பிரச்சனை அதிகரிக்கும்.